புதிதாய் பூத்த இந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. நம்பிக்கை என்பது ஒரு முறை மலர்ந்து விழும் மலர் போல் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு முறையும் மலரை உருவாக்கும் செடி போல் இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கை உங்களிடம் இருந்தால் உங்களை சாதனையாளராக்கி ரசித்து பார்ப்பதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் நோக்கமே. நம்ம நிகழ்ச்சியில் இன்னைக்கு ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காக எங்க வருகை தந்திருக்காரு பேராசிரியர் பஞ்சநாதன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444596955. வணக்கம் சார். வணக்கம் மேடம். ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம் பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. அன்பர்களே, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஜாதக ரீதியாக பரிகாரம் பெற்று பூரண நிம்மதி பெறலாம். அதற்கு வழிகாட்டுவதற்காக வந்திருக்கிறேன் பேராசிரியர் பஞ்சநாதன், நங்கநல்லூர். சார், எல்லாரும் தினமும் கேலண்டர்ல அவங்களுடைய நாட்பலன் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்குற மாதிரி சந்திராஷ்டமம் அப்படிங்கிற விஷயத்தையும் பாக்குறாங்க இல்லைங்களா? ஒரு பயமே மக்கள் மனசுல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இவ்வளவு பயம் சந்திராஷ்டமம் குறித்து தேவைதானா? அதாவது சந்திராஷ்டமம் இது நான் மக்கள்கிட்ட நிறைய பயம் இருக்கு. நிறைய பேர் கேட்குறாங்க. இப்போ நாங்கள் கேலண்டர்கள் போடும்போது கூட பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டம நாளை குறிக்கிறோம். ஒரு மாதத்திற்கு 2.25 நாள் சந்திராஷ்டமம் வருது. நவக்கிரகங்கள் இருக்கு பார்த்தீங்களா? அந்த நவக்கிரகங்களில் ஒரு கிரகம் சந்திரன். இந்த சந்திரனுடைய கருணை தீட்சண்யம் அது நல்லா இருக்கும்போது நம்மளுடைய மனசு மகிழ்ச்சியாக இருக்கிறது. அவருடைய பார்வையிலே மறைந்திருக்கிற போது, உதாரணமாக சந்திர பகவானுக்கு 8ஆம் இடம் மறைவு ஸ்தானம் ஜாதகத்தில். அந்த 8ஆம் இடத்திற்கு சந்திரன் இருக்கக்கூடிய இடத்திற்கு 8ஆம் இடத்திற்கு கோச்சார ரீதியாக சந்திரன் வருவதைத்தான் நம்ம சந்திராஷ்டமம் சொல்கிறோம். அப்போ சந்திரன் மறைஞ்சிருக்கக்கூடிய அந்த நாளில் நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் தவறாகுது. ஒரு படபடப்பு, ஒரு வேகம், தேவையில்லாத சிந்தனைகள் நம்முடைய மனதிலே தோன்றுகிறது. அதைத்தான் நம்ம சந்திராஷ்டமம் சொல்கிறோம். அந்த நாளில் இருக்கிற முடிவுகள் தவறாக போயிடும். அதை எப்படி தவிர்க்கலாம்? நீங்கள் ஒரு அழகான கேள்வி கேட்டீங்க. சந்திராஷ்டம பயம், இதை எப்படி விளக்குவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திரனை தலையிலே சூடியவர் சிவபெருமான். ஆகவே இந்த சிவபெருமானுடைய அம்சமாக இருக்கக்கூடிய தேங்காய் இருக்கு இல்லையா, அந்த தேங்காயை கணபதிக்கு நம்ம சிதறுகாயாக போடலாம். அதே மாதிரி சந்திரனுக்கு தானியமாக அரிசியை சொல்றோம். அந்த அரிசி மாவை எறும்புகளுக்கு போட்டாலும் சந்திராஷ்டம துன்பங்கள் குறையும். இப்படி நிறைய பரிகாரங்கள் இருக்கிறது. இவ்வளவு வேலை பண்றதுனால தான் சந்திரனுக்கு மதி அப்படிங்கிற ஒரு பெயரும் கொடுத்திருக்காங்க இல்லையா சார்? தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? மேடம், நாமக்கல்ல இருந்து சிவராமன் பேசுறேன் மேடம். சிவராமன் சார், சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்கு தான் மேடம். உங்க டேட் ஆஃப் பர்த்? 1 ஜூன் 1974. பிறந்த நேரம்? விடியற்காலை 1:10. ராசி மற்றும் நட்சத்திரம் சார்? சித்திரை நட்சத்திரம் 2ஆம் பாதம், கன்னி ராசி, கும்பலக்கணம் மேடம். என்ன சார் கேட்கணும் உங்களுக்காக? எனக்கு ஒரு 2 கொஸ்டின் இருக்குது மேடம். சொல்லுங்க சார். தனியார் துறையில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் மேடம். அரசாங்கம் எனக்கு எப்ப கிடைக்கும் கேக்குறாங்க. 2வது கேள்வி மேடம், எனக்கு முன்னோர்கள் சொத்து பாகப்பிரிவினை சொத்து எப்ப கிடைக்கும் அது தெரிஞ்சுக்கலாம். 2 கேள்விகளுக்குமான விடைகள் இப்ப சார் கொடுப்பாரு, கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சிவராமன். அதாவது அருமையா கேள்வி கேட்குறீங்க. உங்களுக்கு தெளிவு இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது சனிக்கிழமை பிறந்திருக்கிறீங்க, சித்திரை நட்சத்திரம். உங்களுடைய ஜாதகத்தில் நீங்க கன்னியா ராசி, சித்திரை நட்சத்திரம். அதனால உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய அரசு வேலை உறுதியாக காட்டப்படுகிறது உங்கள் ஜாதகத்தில். 2018ஆம் ஆண்டு நவம்பர் மாதத்திற்கு பிறகு அரசு வேலை கிடைக்கும் என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. சரிங்களா? அதனால இன்னொரு கேள்வி என்ன கேட்டார் நண்பர்கள்? இல்ல, அவங்க பூர்வீக சொத்து இருக்க பாகப்பிரிவினையில இவங்களுக்கு எப்படி நல்லா சாதகமா வருமா ஷேர்ல? அவங்க ஜாதகத்துல சார் பித்ரு தோஷம் காணப்படுகிறது. அது இருக்கிறதுனால இந்த பூர்வீக சொத்துக்கள பிரச்சனை வருகிறது. இது நீங்குவதற்கு நீங்க என்ன செய்யுங்க, ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பிள்ளையாருக்கு தேங்காய் மாலை அணிவியுங்கள். அதன் காரணமாக உங்களுடைய பிரச்சனைகள் விளங்கி அவங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் வந்து சேரும். வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம்மா. வணக்கம்மா, யார் பேசுறீங்க? நான் பிரதிபா பேசுறேன் மேம். பிரதிபாமா, எங்க இருந்து கால் பண்றீங்க? மேல்மருவத்தூர்ல இருந்து கால் பண்றேன். ஓகே, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க பிரதிபா? என்னோட மாமாக்காக கேக்குறோம் மேம். அவங்க பெயர்? சரவணன். டேட் ஆஃப் பர்த்? 16/12/1976 மேம். பிறந்த நேரம்? காலையில 9 மணிக்கு மேம். ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம் என்னமா? அனுஷ நட்சத்திரம், விருச்சிக ராசி. ஓகே பிரதிபாமா, என்ன கேட்கணும் இன்னைக்கு உங்க மாமாக்காக? இப்பதான் மேம் அவங்களுக்கு மார்ச் லாஸ்ட் இயர் மேரேஜ் ஆச்சு. சரிங்க. 3
monthsல டிராப் ஆயிடுச்சு. அவங்க போயிட்டாங்க பொண்ணு. ஓகே, இதற்கான தீர்வுகள் இப்ப சார் கொடுப்பாரு, கேட்கலாம். அதாவதுமா உங்களுடைய சரவணன் ஜாதகத்துல சுக்கிர தோஷம் காணப்படுகிறது. கடத்திர தோஷம்னு பேரு. ஒரு ஜாதக பொருத்தம் பார்க்கிற போதே ஜோதிடர்கள் இதை சொல்லிடுவாங்க, இந்த தோஷம் இருக்கிறது, இதை நிவர்த்தி செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியான ஜோதிடரை பார்த்து பொருத்தம் பார்த்திருக்க வேண்டிய விஷயம் இது. அதனால பரவாயில்ல. இப்போ இவர் இந்த தோஷத்தை நிவர்த்தி செய்வதற்காக பிரத்யங்கரா தேவிக்கு 16 வெள்ளிக்கிழமைகள் நெய் தீபம் ஏற்றி வர வேண்டும். இந்த தோஷம் விலகிடும். அடுத்த திருமணம் மிகச் சிறப்பாக நடக்கும். வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, நான் ராஜபாளையத்துல இருந்து பேசுறேமா. கிருஷ்ணவேணிமா. கிருஷ்ணவேணியம்மா, சொல்லுங்க. இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எங்க வீட்டுக்காரருக்காக கேட்கணுமா. அவருடைய பெயரம்மா? பெயரு ராமலிங்கம், வீட்டு ராமலிங்கம். டேட் ஆஃப் பர்த்? 7/12/1960. பிறந்த நேரம்? பிறந்த நேரம் வந்து சரியாது எனக்கு தெரியும். பரவாயில்லம்மா. ராசி மற்றும் நட்சத்திரம்? ராசி மற்றும் நட்சத்திரம் அதான் பூச நட்சத்திரம், கடகராசி. ஓகே அம்மா, என்ன கேட்கணும்? ஒரு இடத்துல சரியா வேலையில இருக்க மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு வந்து லேட் மேரேஜ், 16 வயசுல பொண்ணு இருக்கு. சரிங்க. இப்போ இதற்கான ஒரு இடத்துல ஒழுங்கா வேலையில இருக்க மாட்டேன்னு மனசை போட்டு குழப்பிட்டு இருக்காங்க. கிருஷ்ணவேணி அம்மா, கவலையே படாதீங்க. இதற்கான தீர்வுகள் சார் கொடுப்பாரு, கேட்கலாம். அம்மா, எந்த விதமான கவலையும் மனசுல வச்சுக்காதீங்க. உங்க வீட்டுக்காரர் ஜாதகத்துல ராசிக்கு 10ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது தொழில் ஸ்தானத்துல பாதிப்பு இருக்கிறது. அதனால்தான் இந்த சிக்கல்கள். இது தீர்வதற்காக நீங்க என்ன செய்யணும்னா, அஷ்டமி, தேய்பிறை அஷ்டமிகளிலே கால பைரவருக்கு நீங்கள் ஒரு தீபம் ஏற்றி வாருங்கள். நீங்கள் கட்டிய கணவருடைய வாழ்க்கையிலே அவருக்கு நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்று பைரவரை வணங்கி வாருங்கள். நல்ல வேலை அவருக்கு அமையும். தொடர்ச்சியாக 12 தேய்பிறை அஷ்டமிகளிலே இந்த பரிகாரத்தை செய்யுங்கள். அவருக்கு பைரவருக்கு செவ்வரளி மாலை வாங்கி சூட்டுங்கள். நல்ல பலன் கிடைக்கும். வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? மேடம், என்னோட சிவகுமார். எங்க இருந்து கால் பண்றீங்க சிவகுமார் சார்? வேலூர் மாவட்டத்துல இருந்து போன் பண்றேன் மேடம். சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்கு என்னுடைய ராசிக்காக கேட்க போறேன் மேடம். ஓகே, உங்க டேட் ஆஃப் பர்த்? 16/5/1985 மேடம். பிறந்த நேரம்? பிறந்த நேரமா தெரியாது மேடம். டேட் ஆஃப் பர்த் மட்டும் தான் தெரியுங்க. ராசி மற்றும் நட்சத்திரம் தெரியுங்களா? மீனம், ரேவதி நட்சத்திரம் மேடம். மீன ராசி. ஓகே, என்ன கேட்கணும் சார் உங்களுக்காக? மேடம், அதாவது என்னுடைய இப்போ கிரக ராசிகள் எப்படி இருக்குது, என்னுடைய நேரம் எப்படி இருக்கு, என்னுடைய அதாவது கொஞ்சம் மன கஷ்டமா இருக்குங்க. அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க மேடம். நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சிக்கு கால் பண்ணிருக்கீங்க. கண்டிப்பா இனிமே நல்ல நேரமா தான் இருக்கும். சரி, இப்போ கணித்து சொல்வாரு, கேட்கலாம். அதாவது நண்பரே, உங்களுடைய ஜாதகம் வந்து ஒரு அருமையான ஜாதகம். கவலை கொள்ள தேவையில்லை. நீங்கள் மீன ராசி, ரேவதி நட்சத்திரம். இதுல ஜாதகத்துல சந்திரன் சுக்கிரன் சேர்க்கை இருக்கிறது. அதனால நீங்கள் பழகுகிற நண்பர்களிடம் கொஞ்சம் கவனமா பழகணும். கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு பழகுவதனால சில நேரங்களில் உங்களுடைய மனது கவலைப்படுகிறது. உங்களுக்கு நல்ல வாழ்க்கை காத்திருக்கிறதுன்னு சொன்னேன். நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெள்ளிக்கிழமை அருகில் உள்ள ஆலயத்திற்கு சென்று அம்மனுக்கு நெய் தீபம் ஏற்றி வாருங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல காலம் என்பது இந்த ஜாதகத்துப்படி இந்த ஆண்டு நவம்பர் மாதமே ஆரம்பிக்கிறது. நல்ல நேரம் இருக்கிறது. நல்ல எதிர்காலம் இருக்கிறது. நம்பியவர்கள் துரோகம் செய்கிறார்கள் என்ற எந்த கவலையும் கொள்ளாதீர்கள். நவம்பருக்கு பிறகு சூழ்நிலைகள் மாறப்போகிறது. வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. இதே மாதிரி ஜோதிடம் குறித்த நிறைய விளக்கங்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துட்டு இருக்காரு பேராசிரியர் பஞ்சநாதன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444459595. சார், ஜாதகத்துல வந்து மாங்கல்ய தோஷம், அதாவது தாலி பாக்கியத்துல சில சிக்கல்கள் இருக்குன்னு சொல்றாங்க இல்லைங்களா? இந்த மாங்கல்ய தோஷம் என்றால் என்ன? இதற்கான தீர்வுகள் என்னென்ன? அதாவது ஒவ்வொருவருடைய ஜாதகத்திலையும் பார்த்தீங்கன்னா 7வது ஸ்தானம், லக்னத்திற்கு 7ஆம் இடத்துல, அதாவது 7வது ஸ்தானம் சொல்றோம் இல்லையா, அதுல செவ்வாய், சனி, சுக்கிரன் இந்த 3 கிரகங்கள் இணைந்திருந்தால் அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த தாலி தோஷம், மாங்கல்ய தோஷம் ஏற்படுகிறது. அந்த மாங்கல்ய தோஷத்தினால் என்ன ஆகும்? கணவனுடைய உயிருக்கு ஆபத்து வருகிறது. உண்மைதான். அதுக்கு என்னன்னா, பொருத்தம் பார்க்கும்போது ரஜ்ஜு பொருத்தத்தை சரியா பார்க்கலைனாலும் இந்த சிக்கல்கள் வரும். இதை தீர்வதற்கு என்ன பண்ணணும்னா, 9 வெள்ளிக்கிழமைகள் அம்பாளுக்கு நெய் தீபம் ஏற்றி இவர் பெயரிலே அர்ச்சனை செய்து கொண்டு வந்தால் இந்த துன்பங்கள் எல்லாம் நீங்குகிறது. இந்த தோஷம் முழுமையாக நீங்கி நல்ல பலன் தரும். பலருக்கும் மிகவும் பயனுள்ள தகவல் சொன்னீங்க சார். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கங்கம்மா. வணக்கம்மா, யார் பேசுறீங்க? நான் விழுப்புரம் மாவட்டத்துல இருந்து உளுந்தூர்பேட்டையில இருந்து பேசுறேங்கம்மா. சோழமா தேவிங்கம்மா. ஓகே அம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என்னுடைய மகனுக்காக கேட்கணுங்கம்மா. அவருடைய பெயர்? பெயர் சித்தார்த்தாங்கம்மா. டேட் ஆஃப் பர்த்?
8/6/2001ங்கம்மா. பிறந்த நேரம்? பிறந்த நேரங்களாமா மாலை வந்து இரவு வந்து 8:31ங்கம்மா. ஓகே. ராசி மற்றும் நட்சத்திரம் என்னமா? போராடம், தனுசு ராசி, தனுசு லக்னங்கம்மா. என்னமா கேட்கணும் உங்க மகனுக்காக? அவனுடைய படிப்பு இங்கிலீஷ்மா கொஞ்சம் தடையா இருக்குங்கம்மா. ஓகே அம்மா, கவலைப்படாதீங்க. சரி, இப்ப இதற்கான தீர்வுகள் கொடுப்பாரு, கேட்கலாம். அதாவது உங்க மகனுக்கு வந்து தற்போது 7.5 நாட்டு சனி நடக்கிறது. சந்திர திசையில சனி புத்தி நடக்குதுமா. இதுதான் அவருடைய தடைகளுக்கு காரணம். இதை எளிமையான பரிகாரங்கள்ல நீங்க சரி பண்ணிடலாம். என்ன செய்யணும்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில வீரபத்திரர் எங்க இருக்கார் பாருங்க. அந்த வீரபத்திரருக்கு 3 செவ்வாய்க்கிழமைகள் வெத்தலை மாலை அணிவிக்க வேண்டும். அந்த வெத்தலை மாலை அணிவிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்க பையனுடைய படிப்புல நல்ல கான்சென்ட்ரேஷன் வருவதை நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி ஹயக்ரீவர் மந்திரங்கள், ஞானானந்தமயம் தேவம் நிர்மலம் ஸ்படிகாக்கிருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் வாஸ்மகே என்ற இந்த மந்திரத்தை உங்க மகனுக்கு சொல்லிக் கொடுங்க. அவர் இதை சொல்லிக் கொண்டு வந்தாலும் கல்வியிலே நல்ல தேர்ச்சி பெறுவார். வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? திருநெல்வேலி மாவட்டத்துல இருந்து. சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காண்டிதான் மேடம். உங்க டேட் ஆஃப் பர்த்? 4/4 வருடம்? 4/4/97. பிறந்த நேரம்? காலை 8:30 மணிக்கு. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? கும்பராசி விஸ்வநாதன். ஓகே, என்ன சார் கேட்கணும் உங்களுக்காக? சார் மேடம் தொழிலுக்காண்டி தொழில் குறித்து என்ன தெரிஞ்சுக்கணும் சார்? தொழில் குறித்து என்ன தெரிஞ்சுக்கணும் சார்? தொழிலுக்காண்டி இந்த வேலை நல்லா இருக்க பாக்க மேடம். ஓகே சார், இப்ப கணித்து சொல்வாரு, கேட்கலாம். அதாவது நண்பரே, உங்களுடைய ஜாதகத்துல வந்து நீங்க ரிஷப லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. ரிஷப லக்னம், கும்ப ராசி, அவிட்ட நட்சத்திரம். அப்போ இது என்ன கேட்டீங்கன்னா, உங்களுக்கு இப்போ அஷ்டமத்துல குரு இருக்கிறார். அதனால சரியான தொழில் அமையாம கொஞ்சம் சிரமப்படுறீங்க. உங்களுக்கு நீங்க மாத சம்பளத்திற்கு வேலைக்கு செல்வது மிக நல்லது. அப்படித்தான் உங்க ஜாதக அமைப்பில் இருக்கு. தொழில் பிசினஸ் அப்படிங்கிற முயற்சியில் ஈடுபட வேண்டாம். செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு குரு பயிற்சி உங்களுக்கு மிகச்சிறந்த வெற்றிகளை உருவாக்கி தரப்போகிறது. நல்ல வேலை அமைய போகிறது. நீங்க என்ன செய்யணும்னா, திருநெல்வேலி மாவட்டம் சங்கரன் கோயிலிலே எழுந்தருளி அருள்வாளிக்கக்கூடிய அன்னை கோமதியை 2 வெள்ளிக்கிழமைகள் சென்று வழிபடுங்கள். அவளுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட வழிபட உங்கள் வாழ்க்கையிலே ஒளிபரக்கும். அதற்கு என் வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? வணக்கம் மேம், நான் தினேஷ் பேசுறேன் சேலத்துல இருந்து. சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என்னோட அம்மாவுக்காக கேட்கணும். அவங்க பெயர்? உமா. டேட் ஆஃப் பர்த்? 13/5/1968. பிறந்த நேரம்? இரவு 10:30. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? ராசி வந்து விருச்சிக ராசி, அனுஷ நட்சத்திரம், துலா லக்னம். என்ன சார் கேட்கணும் இன்னைக்கு அம்மாக்காக? உடல் ஆரோக்கியம் வந்து நல்லா இல்ல, கால் வலி தான் பயங்கரமா இருக்கு. அது எப்ப சரியாகும் கேட்கணும். கவலையப்படாதீங்க, இதற்கான தீர்வுகள் இப்ப சார் கொடுப்பாரு, கேட்கலாம். நண்பரை கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய தாயாருக்கு தற்போது 7.5 நாட்டு சனி, சூரிய திசையிலே கேது புத்தி நடைபெற்று வருகிறது. இந்த இரண்டும் தான் இவருடைய உடல்நல குறைகளுக்கு காரணம். இது தற்காலிகமான பிரச்சனை. பெரிய பயம் அவங்க மனசுல இருக்கு. அதாவது சின்ன உடம்புக்கு பிரச்சனை வந்துட்டாலே நாம வந்து பெரிய அளவுக்கு பயப்படுறோம். இந்த 7.5 நாட்டு சனியிலே மனது பாதிக்கும். மனது விபரீதமான கற்பனைகள் செய்து கொள்ளும். அதனால உங்களுக்கு கொஞ்சம் கவலைப்படாமல் இருக்க சொல்லுங்க. அருகில் இருக்கக்கூடிய சேலம் மாவட்டத்திலே இருக்கக்கூடிய ராஜ கணபதியை, சேலம் மாநகரில் இருக்கக்கூடிய ராஜ கணபதியை சனிக்கிழமைகள் சென்று வழிபட்டு தேங்காயிலே தீபம் ஏற்றி வழிபட்டால் இவருக்கு நல்ல உடல்நலம் உண்டாகும். கோளாறு விலகும். வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. பொதுவாகவே பாத்தீங்கன்னாக்கா பெற்றோர்கள் தான் பிள்ளைகளுக்காக கேட்பாங்க. சின்ன வயசுலேயே ரொம்ப பொறுப்பா நீங்க உங்க அம்மாக்காக கேட்டிருக்கீங்க. கூடிய விரைவிலேயே உங்களுடைய அம்மா ஆரோக்கியம் பெற்று பெருவாழ்வு வாழ எங்களுடைய பிரார்த்தனைகளும் வாழ்த்துக்களும். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம், திருப்பூர்ல இருந்து நரேந்திரன் பேசுறேன். சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என் மனைவிக்கு கேட்கணுங்க, கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா கேட்குது. ஓகே, உங்க மனைவியோட பெயர் சார்? கன்னியம்மாள். டேட் ஆஃப் பர்த்? 19/6/1989. பிறந்த நேரம்? 3:03 AM அதிகாலை. ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? ராசி வந்து விருச்சிக ராசி, கேட்டை நட்சத்திரம். அரசு வேலை குறித்து தெரிஞ்சுக்கணும் இல்லீங்களா? சரி, இப்ப கணித்து சொல்வாரு, கேட்கலாம். அதாவது அவங்க வந்து ஒரு பௌர்ணமி திதியிலே பிறந்திருக்கிறாங்க சார். இது என்ன பண்ணுவோம், திருவண்ணாமலை கிரிவலம் வர சொல்லுங்கள் அவங்களை. திருவண்ணாமலை கிரிவலம் வந்தால் இவங்களுக்கு வந்து 2019ஆம் ஆண்டின் இறுதியிலே அரசு வேலை கிடைக்கும் இருக்கிறது. அதை நீங்க வந்து திருவண்ணாமலை கிரிவலம் வரக்கூடிய பரிகாரம் இந்த ஜாதகத்திற்கு மிக அவசியம். நிச்சயமாக இவருக்கு அரசு வேலை உண்டு. வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. இதே மாதிரி ஜோதிடம் குறித்த நிறைய விளக்கங்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள்.
இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துட்டு இருக்காரு பேராசிரியர் பஞ்சநாதன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444459595. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? கார்த்திக் பேசுறேன். கார்த்திக் சார், எங்க இருந்து கால் பண்றீங்க? சென்னையில இருந்து. சொல்லுங்க கார்த்திக் சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எங்க அண்ணனுக்காக. அவருடைய பெயர்? சரவணன். டேட் ஆஃப் பர்த்? 26/11/1988. பிறந்த நேரம்? 10:55 இரவு. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? மிதுன ராசி, திருவாதிரை நட்சத்திரம். ஓகே கார்த்திக் சார், என்ன கேட்கணும் இன்னைக்கு உங்க அண்ணாக்காக? அவருக்கு எப்ப திருமணம் முடியும்? ஓகே சார், இப்ப கணக்கு சொல்வாரு. அது எங்க ஜாதி குலத்துல தான் முடியுமா என்ன? ஓகே சார், இப்ப கணித்து சொல்வாரு, கேட்கலாம். நண்பரே, உங்களுடைய சகோதரர் கார்த்திக், உங்களுடைய சகோதரர் சரவணனுடைய ஜாதகம் அவருக்கு 2019ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் திருமணம் என்று அவருடைய ஜாதகத்தில் இருக்கிறது. அது அவருடைய விருப்ப திருமணம் என்று இந்த ஜாதகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இவருக்கு நல்ல வாழ்க்கை அமைய அவசரப்பட்டு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்து அல்லல் உருவார் என்றும் இருக்கிறது. இந்த சிக்கல் வராமல் இருப்பதற்காக வெள்ளிக்கிழமை என்று மயிலாப்பூரிலே எழுந்தருளி அருள்வாளிக்கக்கூடிய அந்த வாராகி அம்மனை சென்று வழிபட வேண்டும். வழிபட்டால் நல்ல வாழ்க்கை துணை இவருக்கு அமைவார். வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? மதுரையில இருந்து பேசுறோம் மேடம். மதுரையில இருந்து யாருமா பேசுறீங்க? மீனாட்சி பேசுறேன். மீனாட்சி அம்மா, சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என்னுடைய கணவருக்காக கேட்கணும் மேடம். அவருடைய பெயர் அம்மா? சரவணகுமார். டேட் ஆஃப் பர்த்? 10/1/1982. பிறந்த நேரம்? அதிகாலை 1:10 ராசி மற்றும் நட்சத்திரம் என்னமா? மிதுன ராசி, புனர்பூச நட்சத்திரம். மீனாட்சி அம்மா, என்ன கேட்கணும் இன்னைக்கு உங்க கணவருக்காக? அவரோட லைஃப் எப்படி மேடம் இருக்கு, அவர் வேலைக்கு எப்படி மேடம் இருக்குன்னு கேட்கணும். ஓகே, எதிர்காலம் குறித்தும் தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? சரி, இப்ப கணித்து சொல்வாரு, கேட்கலாம். அம்மா, உங்க வாழ்க்கை துணைவருக்கு இதுல படி பாத்தீங்கன்னா இந்த கடக ராசி, மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரம் என்று இதுல காட்டுகிறது. இதுல பாத்தீங்கன்னா இவருக்கு பௌர்ணமி என்று பிறந்திருக்கிறார். நிறைய மனக்குழப்பங்கள் இவர் ஜாதகத்திலே காணப்படுகிறது. புதன் திசை, சந்திர புத்தி. இப்போ இந்த மனக்குழப்பத்தின் காரணமாக வேலையை விட்டுட்டு வேற வேலை அமையாதா என்று தேடக்கூடிய ஒரு சூழலையை காட்டுகிறது. இவருக்கு நல்ல வேலை அமைய என்ன செய்யணும் அப்படின்னா, இம்மையில் நன்மை தருவார். மதுரை மாநகரிலே எழுந்தருளி அருள்பாலிக்கக்கூடிய இம்மையில் நன்மை தருவாரை புதன்கிழமைகளை சென்று வழிபட வேண்டும். அவருக்கு நெய் தீபம் ஏற்றி துளசி மாலை அணிவித்து வழிபட்டு வந்தால் 11 வாரம் இப்படி செய்யணும். இவருக்கு நல்ல வேலை அமையும், வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டு. அதற்கு என் வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் சார், யார் பேசுறீங்க? நானவேல் மேடம். யார் பேசுறீங்க சார்? உங்க பெயர்? நானவேல். ஞானவேல் சார், சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்றீங்க? ஆனத்தூர். ஓகே சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? இது எனக்காக தான் மேடம் கேட்கணும். உங்க டேட் ஆஃப் பர்த்? டேட் ஆஃப் பர்த் 5/5/1979 மேடம். பிறந்த நேரம்? பிறந்த நேரம் 1 o'clock மேம். 1 o'clock. மதியமா அதிகாலையா? மதியம். ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? நட்சத்திரம் தெரியல, ராசி கும்பராசி மேம். என்ன சார் கேட்கணும் உங்களுக்காக? தொழில் சம்பந்தமா கேட்கணும் மேம். தொழில் குறித்து என்ன தெரிஞ்சுக்கணும் சார்? ஒரு வேலை வாய்ப்புக்காண்டி இது போட்டு அப்ளிகேஷன் போட்டுருந்தோம். அது எப்படி நம்ம ராசிக்கு அமையுமா என்ன? ஓகே சார், இப்ப கணித்து சொல்வாரு, கேட்கலாம். உங்களுக்கு இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு படபடப்பு, மனக்குழப்பம் எதுவுமே தேவையில்லை. கொஞ்சம் அதிகமாக இந்த மனக்குழப்பங்கள் இருக்கிறது. ஒரு தெளிவான ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணும்போதே இன்னொரு சிந்தனை உங்களுக்கு ஓடுகிறது. இப்படி சில குழப்பங்கள் இந்த ஜாதகத்திலே தென்படுகிறது. ஆகவே இந்த குழப்பங்களை தவிர்த்தாலே நல்ல வேலை அமையும். உங்களை பொறுத்த வரைக்கும் முருகப்பெருமானை வழிபட்டு கந்த சஷ்டி கவசம் சொன்னால் எதிர்பார்க்கிற காரியம், வேலை அனுகூலமாக கிடைக்கும். வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க. யார் பேசுறீங்க? வணக்கம். ராஜேஸ்வரி மேம், சென்னையில இருந்து பேசுறேன் மேம். சொல்லுங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என் பையனுக்காக கேட்கணும் மேம். அவருடைய பெயர்? மதனன் மேம். டேட் ஆஃப் பர்த்? டேட் ஆஃப் பர்த் 16/11/1993. ஆமா, உங்க டிவி வால்யூம் ஃபுல்லா கம்மி பண்ணிட்டீங்களா? நம்ம இன்னும் கொஞ்சம் தெளிவா பேசலாம். மீண்டும் ஒரு முறை டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. ஒரு நிமிஷம் சொல்லுங்கம்மா. டேட் ஆஃப் பர்த் மீண்டும் ஒரு முறை சொல்லுங்க. 16/11/1993 மேம். பிறந்த நேரம்? பிறந்த நேரம் காலையில 1 to 10 மேம். 9:30 தெரியல, 9 to 10. சரி, பரவாயில்லம்மா. ராசி மற்றும் நட்சத்திரம் தெரியுங்களா? விருச்சிக ராசி, கேட்ட நட்சத்திரம். என்னம்மா கேட்கணும் அவருக்காக?
மேம் அவங்க அப்பா இப்ப திடீர்னு ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி இறந்துட்டாரு மேம். ஓகேமா. கடை வச்சிருக்கோம், நாங்க பேக்கரி வச்சிருக்கோம். சரிங்கம்மா. அவனுக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க, நான் மட்டும்தான் இருக்கிறேன். கடன் பிரச்சனை ரொம்ப அதிகமா இருக்குது மேம். அம்மா கவலையே படாதீங்க, இதற்கான தீர்வுகள் சார் கொடுப்பாரு, கேட்கலாம். இவருடைய வாழ்க்கை துறையில் இருந்ததுக்கு எங்களுடைய வருத்தங்களை தெரிவிச்சுக்கிறோமா. இந்த ஜாதகத்தைப்படி பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து 7.5 நாட்டு சனி நடப்பதனால தான் இப்படி ஒரு துன்பம் வந்திருக்கிறது. இந்த துன்பம் நீங்க உங்க வாழ்க்கையில வந்து இனி நல்ல காலம் பிறக்க வேண்டும். அதற்கு நாங்கள் சொல்லக்கூடிய இந்த பரிகாரம் பெருமளவு உங்களுக்கு உதவும். லக்ஷ்மி நரசிம்மர், உங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மர் பெருமாள் கோயிலில் இருப்பாரு. அந்த லக்ஷ்மி நரசிம்மருக்கு இவங்க வந்து என்ன செய்யணும்னா 108 ஒரு மாலை அணிவிக்கணும்னா துளசி மாலை முதல்ல போடணும். ருண விமோச்சன ஸ்லோகம்னு இருக்கு, அந்த ஸ்லோகத்தை 108 முறை சொல்ல வேண்டும். அப்படி ஒரு நாளைக்கு 2 முறை சொன்னால் கூட போதும். அப்படி 108 முறை சொல்லிவிட்டு சனிக்கிழமைகளிலே ஒவ்வொரு சனிக்கிழமையும் 12 முறை லட்சுமி நரசிம்மரை வலம் வந்து கொண்டிருந்தால் வெகு விரைவில் உங்கள் கடன் அடைபடும். உங்களுடைய வியாபாரம் மிகச் சிறப்பாக நடக்கும். அதற்கு என் வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்மா, யார் பேசுறீங்க? பெரம்பலூர் மாவட்டத்துல இருந்து பத்மா பேசுறேங்க. பத்மாமா சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எங்க மகளுக்காக கேட்கணும். அவங்க பெயரம்மா? சிந்துஜா, ரேவதி நட்சத்திரம், மீன ராசி, விருச்சிக லக்னம். ஓகேம்மா, டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 21/9/1994. பிறந்த நேரம்? காலை 10 மணி. ஓகே, என்னம்மா கேட்கணும் இன்னைக்கு அவங்களுக்காக? அவங்களுக்கு திருமணம் தடைபட்டுக்கிட்டே போகுது. 2 தடவை திருமணம் நிச்சயம் பண்ற அளவுக்கு வந்து திரும்ப நின்று போச்சு. ஓகே, தடங்கள் இருக்கு இல்லைங்களா? சரி, இப்போ இதற்கான தீர்வுகள் கொடுப்பாரம்மா, கேட்கலாம். அம்மா நீங்க கவலைப்பட தேவையில்லை. இவங்களுக்கு இப்ப என்ன கேட்டீங்கன்னா அஷ்டமத்துல இந்த குரு பகவானுடைய அருள் இருக்கு பாத்தீங்களா, இது கொஞ்சம் குறைவா இருக்கிறது. குருவும் சுக்கிரனும் இவருடைய ஜாதகத்திலே இணைந்திருக்கிறது. இதனால வரக்கூடிய துன்பம் இது விலகுவதற்காக நீங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில்ல துர்க்கை அம்மனுக்கு செவ்வாய்க்கிழமை மாலை 3 to 4:30 வேளையிலே ஒரு 6 செவ்வாய்க்கிழமை இவங்க பேர்ல அர்ச்சனை பண்ணி கொண்டு வந்தால் இந்த துன்பம் விலகும். செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு இவங்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். சிவனுடைய பெயருடையவர் கணவராக வருவார். அவர் தனியார் துறையிலே பணியாற்றுவார். மிகச்சிறந்த எதிர்காலம் இவர்களுக்கு உண்டு. என் வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? ஹலோ, வெங்கடேஷன் பெங்களூர்ல இருந்து. சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எங்களுக்கு தான் கேட்கணும் மேடம். உங்க டேட் ஆஃப் பர்த்? 29/9/79. பிறந்த நேரம்? 3:15 ஈவினிங் சாயங்காலம். ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? தனுசு ராசி மேடம். நட்சத்திரம் ராசி தனுசு ராசி. ஓகே, என்ன சார் கேட்கணும் உங்களுக்காக? நம்ம எந்த தொழில் செஞ்சாலும் செட் ஆக மாட்டோம். நம்ம என்ன தொழில் செய்யலாம்னு நான் உங்களுக்கு ஏற்ற தொழில் சொல்லணும் இல்லைங்களா சார்? இப்ப கணித்து சொல்வாரு, கேட்கலாம். உங்களுடைய ஜாதகத்துல நீங்க தனுசு ராசி பூராடம் நட்சத்திரம், சரிங்களா? நட்சத்திரம் தெரியலன்னு சொன்னீங்க. தனுசு ராசி பூராட நட்சத்திரம் அஷ்டமி திதியாக இருப்பதனால இப்படி சில தடைகள் வருகிறது. நீங்கள் செய்ய வேண்டியது பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட தொழிலை செய்யுங்கள், நல்ல வெற்றி அடைவீர்கள். அதிகமாக முதலீடு போல் செய்ய வேண்டாம். 2 ஆண்டுகளுக்கு பிறகு அதிக முதலீடு செய்யலாம். இப்பொழுது சிறிய அளவுக்கு முதலீடு செய்யுங்கள், பெரிய வெற்றிகள் கிடைக்கும். அதற்கு என் வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி சார். ஜோதிடம் குறித்த நிறைய விளக்கங்கள் பகிர்ந்துட்டீங்க. நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் கொடுத்தீங்க சார். மிக்க நன்றி.